ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம நோயிங் அவர் நம்பர்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், 9th சம் பாருங்கள். டு ஸ்டிச் எ ஷர்ட் 2 meter 15 centimeter cloth is needed. Out of 40 meter cloth, how many shirts can be stitched and how much cloth will remain? ஸோ வந்து ஒரு ஷர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 meter 15 centimeter cloth வந்து தேவைப்படுது. ஸோ டோட்டலாக அவங்கள்ட்ட வந்து 40 meter cloth வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஷர்ட்ஸ் வந்து தைக்க முடியும் அப்படின்றது கேட்குறாங்க. அதே மாதிரி அப்படி தைச்சாங்க அப்படின்னா மிச்சம் வந்து எவ்வளோ கிளாத் வந்து ரிமைனிங் இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகே, வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்வெர்ட் டேட்டா இன் சென்டிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்துருந்த டேட்டா எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கிளாத் ரெக்வயர்ட் ஃபார் ஏ ஷர்ட். ஸோ ஒரு ஷர்ட் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா எவ்வளோ தேவைப்படுது? 2 meter 15 centimeter அப்படின்னு அவங்க அந்த மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருக்கிற எல்லா டேட்டாவையும் சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 meter is equal to 100 centimeter. நீங்கள் 5th ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 2 meter 15 centimeter சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி 15ன்றது சென்டிமீட்டராக தான் இருக்குது. ஸோ 2 meter வந்து சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 15ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 into 100 200 ப்ளஸ் அந்த 15 centimeter இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா 215 centimeter. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன எழுதணும்னா கிளாத் வி ஹேவ். கிளாத் நம்மகிட்ட எவ்வளோ டோட்டல் கிளாத் எவ்வளோ இருக்குது? 40 meter இருக்குது. ஸோ இந்த டேட்டாவையும் நம்ம வந்து சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும். த சேம் ப்ரொசீஜர் தான். 1 meter is equal to 100 centimeter. அப்போ 40 meter is equal to 40 into 100 4000 centimeter. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எத்தனை ஷர்ட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. 40 meter கிளாத் வந்து இருக்குது டோட்டலாக. அதுலேருந்து நம்ம எத்தனை ஷர்ட்ஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு வந்து 2 meter 15 centimeter ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஈக்குவல் ஷேரிங், அந்த கிளாத்தில் இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணணும், ஈக்குவலாக கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்படி வந்தாலே ஈக்குவல் ஷேரிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தாலே டிவிஷன் தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4000 by 215. ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கோஷன்ட் வரும் இல்லையா, கோஷன்ட் வந்து எத்தனை ஷர்ட்ஸ் அப்படின்றது தான் கோஷன்ட், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ். ரிமைண்டர் ஒரு நம்பர் வரும், அது வந்து என்னென்னா ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் மிச்சம் இருக்குது அப்படின்றது தான் ரிமைண்டர். அப்போது வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 130 கிடச்சிது இல்லையா, அதுதான் வந்து பேலன்ஸ் கிளாத். இப்போ பேலன்ஸ் கிளாத் இஸ் ஈக்குவல் டு 130 centimeter. ஓகே சில்ட்ரன், 10th சம் பாருங்கள். மெடிசன் இஸ் பேக்டு இன் பாக்ஸஸ் ஈச் weighing 4 kg 500 grams. ஸோ மெடிசன் வந்து பாக்ஸில் வந்து பேக் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸோட வெயிட் வந்து 4 kg 500 grams. How many such boxes can be loaded in a van which cannot carry beyond 800 kg? ஸோ ஒரு வேனில் வந்து எல்லாமே இந்த மெடிசன் பாக்ஸஸ் எல்லாமே லோட் பண்ணுறாங்க. பட் அந்த வேனோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 kilograms தான். அப்போ நம்மளால் வந்து எத்தனை பாக்ஸஸ் வந்து அந்த வேனில் வந்து நம்மளால் லோட் பண்ண முடியும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கெப்பாசிட்டி ஆஃப் ஒன் பாக்ஸோட கெப்பாசிட்டி வந்து 4 kg 500 grams. ஸோ இப்போ இதையுமே எல்லாத்தையும் சேம் ஒரே யூனிட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 1 kilogram equal to 1000 grams. ஸோ 4 kilograms equal to 4000 grams. ஸோ 4 kilogram 500 grams. இது நமக்கு ஆல்ரெடி கிராம்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4000, அதோட இந்த 500 ஆட் பண்ணிடணும். ஸோ 4500 grams. ஸோ வேனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து என்னது? 800 kilograms. ஸோ இதுவும் கிலோகிராம்ஸில் இருக்குது. இதையும் நம்ம வந்து ஸ்மால் யூனிட் கிராம்ஸாக மாற்றிக்கணும். ஸோ 800 into 1000 is equal to 8 lakhs வரும். ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த வேனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 800 kilograms, அதாவது 8 lakhs grams தான். ஸோ நம்ம அதில் வந்து எத்தனை மெடிசன் பாக்ஸஸ் வந்து நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட இந்த கிளாத் கான்செப்ட் தான். அந்த ஈக்குவல் ஷேரிங் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் வருது. அந்த வேனில் வந்து அந்த ஒவ்வொரு பாக்ஸ், எல்லா பாக்ஸும் அந்த ஈக்குவல் வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ எத்தனை பாக்ஸஸ் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டி அதுலேருந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 177 boxes.
ஸோ கோஷன்ட்டில் இருக்குது இல்லையா, அதுதான் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். இப்போ 177 பாக்ஸஸ். ஸோ இதுதான் ஆன்சர். Okay children, 11th sum பாருங்க. The distance between the school and the house of a student's house is 1 kilometer 875 meters. So ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ள distance வந்து 1 kilometer 875 meters. So every day she walks both ways. So daily வந்து போகிறதுக்கும் அதே distance, வர்றதுக்கும் அதே distance. So போயிட்டு வரணும். Find the total distance covered by her in 6 days. அப்போ 6 daysல வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பா அப்படின்றது தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ வாங்க நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃப்ரம் ஸ்கூல் டு ஹவுஸ் எவ்வளோ கவர் பண்ணுறாங்க? 1 kilometer 875 meters. ஸோ இது அகைன் இதை வந்து நம்ம எல்லாத்தையுமே மீட்டர்ஸில் மாற்றணும். ஸோ 1 meter is equal to 1 kilometer is equal to 1000 meters. So 1 kilometer is equal to 1 into 1000 meters. ஸோ 1000 மீட்டர்ஸாக அதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இது ஆல்ரெடி நமக்கு மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ 1000 meters ப்ளஸ் 875 meters இஸ் ஈக்குவல் டு 1875 meters. இப்போ வந்து ஒன் டைம் போகிறதுக்கு வந்து 1875 meters ஆகுது. ஸோ டெய்லி வந்து போகணும் வரணும். அப்போ 2 times. ஸோ 2 times அப்படின்னு ட்வைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1875 into 2. ஸோ ஒன் டேக்கே வந்து 3750 meters வந்து அவங்க டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு நடக்கிறாங்க. அவங்க வந்து 6 daysக்கு அதே மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு இது கொடுத்து ஒரு குவான்டிட்டி கொடுத்து அதிகமாக கேட்குறப்போ நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் வரும். ஸோ 3750 into 6 days அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நமக்கு வந்து இதுதான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு மீட்டர்ஸில் இருக்குது. இதை வந்து அகைன் வந்து கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸை செப்பரேட் பண்ணி ஆன்சரில் எழுதிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டரை வந்து அகைன் வந்து இந்த மாதிரி எழுதணும், கிலோமீட்டர் மீட்டரை எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 1000 அதாவது ஃபஸ்ட்டு 3 digits இருக்கு இல்லையா, 1s 10s 100s பிளேஸில் இருக்குல்ல, இந்த 3 digits வந்து மீட்டரில் போட்டுக்கணும். ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் அதை வந்து கிலோமீட்டரில் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், 12th சம் பாருங்க. A vessel has 4 liters and 500 ml of curd. ஸோ ஒரு வெசலில் வந்து இவ்வளோ குவான்டிட்டி கேர்டு வந்து இருக்குது. In how many glasses in each of 25 ml capacity? ஸோ ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி வந்து 25 ml. ஸோ இதே மாதிரி வந்து எத்தனை கிளாஸஸில் வந்து இந்த 4 liters 500 ml ஆஃப் கேர்டை வந்து உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் என்ன கொடுத்துருக்காங்க? 4 liters 500 milliliters. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மில்லி லிட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 1 liter is equal to 1000 milliliter. இப்போ 4 liters is equal to 4 into 1000 4000 milliliters. ஸோ இங்கே ஒரு 500 milliliters இருக்குல்ல, இதையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 4500 milliliters. அவங்க ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க? 25 ml தான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து எத்தனை கிளாஸஸில் வந்து இந்த குவான்டிட்டி கேர்டை வந்து நம்மளால் ஊற்ற முடியும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுவும் அந்த ஈக்குவல் ஷேரிங் தான். எல்லா கிளாஸும் சேம் கெப்பாசிட்டி தான், 25 ml 25 ml 25 ml. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹோல் கேர்டு 4500 millilitersையும் நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஈக்குவல் ஷேரிங் கெப்பாசிட்டி தான். ஸோ அந்த மாதிரி வந்தாலே அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ வந்து நம்ம டிவிஷன் பண்ணணும். இப்போ 4500 டிவைடட் பை 25 பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 180 glasses ஆஃப் கேர்டு தான் நம்ம வந்து ஊற்றலாம். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு இப்போ இந்த சம்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த 1.2 எக்ஸசைஸ் வந்து இதோட ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து 1.3 நம்ம பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், பாய்.